கடந்த 8 ஆண்டுகளா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களின் அறிவையும், அவங்களுடைய வளர்ச்சியும், அவங்களோட ரசனையும், அவங்களுடைய மனதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப செறிவூட்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்க ஒரே ஷோனா எந்த ஷோ? அந்த ஷோ தாங்க. அந்த ரியாலிட்டி ஷோ திபுஜுக்கு திபுஜுக்கு பிக் பாஸ். அதோட 9வது சீசனே வந்துருச்சுங்க. இப்போ தான் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் முடிஞ்சு, கமல் அவர்கள் கருப்பு சட்டை போட்டு மீசெல்லாம் இல்லாமல் டிவிக்கு வந்து ஒரு பெரிய பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ தொடங்கினாரு. எப்படி இருக்க போகுதுன்னு ஆவலாக பார்க்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 சீசன் பார்த்துருப்பேங்க. ஓப்பனாக சொல்ல போனால் அந்த ஆரி விளையாடிட்டு இருந்தார்ல, அந்த சீசன் வரைக்கும்லாம் நானும் பார்த்துருக்கேன். அதுவும் ஃபுல்லாலாம் உட்காந்து பார்க்க மாட்டேன். சும்மா ஓட்டி ஓட்டி வந்து என்ன நடக்குது, ட்ராமா நல்லா இருக்கேன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அப்பேற்பட்ட பிக் பாஸ் ஷோவை அந்த காலகட்டத்தில் இருந்தும் சரி, இப்போயும் சரி, எப்போவுமே நம்ம எதிர்த்துட்டு தான் இருக்கோம். அது வந்து தமிழக மக்களுக்கு இல்லாமல் ஒரு மனுஷனுக்கே வந்து ஒரு தேவையில்லாத ஷோ. அந்த ஷோன் மூலியமாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிறோம். ஏதோ ஒரு விஷயம் பார்க்குறோங்க, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் WWF பார்க்குறோம். அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஜாலியாக போகிறோமேன்றதை தாண்டி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தா எவ்வளோ டாக்ஸிக்காக ஆகும், எந்த அளவுக்கு டைம் வேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சீரியல் பார்த்துட்டு சும்மா வெட்டி கதை பேசிகிட்டு இருக்க அங்கிள் ஆண்டி மாதிரி இதையும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வெட்டி கதை பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் சம்மந்தமே இல்லாமல் வருஷம் இந்த ஷோஸ்னால வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய கண்டஸ்டன்ஸில் ஏதோ ஒரு விஷயங்களுக்காக அவங்க மேலே நம்ம வந்து ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்களுக்காக போய் சண்டை போடுறது, ஒரு சைடு எடுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் கற்றுக் கொடுக்கப்படுற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனதை எந்த அளவுக்கு வந்து டாக்ஸிக்காக மாற்றும். அதாவது யாருமே நேர்மையாவோ இல்லை நேர் வழியிலையோ இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எப்போவுமே இருந்து தன்னலம் அப்படிங்கிறத வந்து கருதாமல் பொதுநலம் கருதி இருந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உடைச்சி எப்படியெல்லாம் வந்து செல்ஃபிஷாக இருக்கணும், எப்படிலாம் டாக்ஸிக்காக இருக்கணும், எப்படிலாம் கன்னிங்காக இருக்கணும், அந்த 100 நாள் ஒரு இடத்துல இருந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நல்லவங்களாக காட்டிட்டு எப்படி மற்றவங்களாம் கெட்டவங்களாக காட்டணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாலும் பரவாயில்ல. இன்னொன்று ஸ்குவிட் கேமில் பல பேர் உயிர் எடுப்பாங்க. இதில் வந்து மானம் மரியாதை பல பேருக்கு வாழ்க்கையே வந்து போயிடுச்சு. அவ்வளோதான் பிக் பாஸ்க்கும் ஸ்குவிட் கேமுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்டு கமல் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. அவரோட கருத்துக்கள்லாம் நம்ம பெரும்பான்மையாக நம்ம வந்து உடன்பட்டு போகிறதே இல்லை. பட் கமலை எனக்கு ஒரு கலைஞனாக பிடிக்குன்றதுனால அவர் இதை கொண்டு போகிறதுக்கு கொஞ்ச நாள் பார்த்துட்டணும். அதுக்கப்புறம் எனக்கு சிம்பு பிடிக்குன்றதுனால அதுக்காகலாம் பார்க்கல. நான் சிம்பு பண்ண ஹோஸ்டிங் வந்து எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சுமாரான ஹோஸ்டிங் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். அப்படி இருக்கிறப்போ வந்து போன வருஷம் நடந்து முடிஞ்சிருச்சு. போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா இது இனிமேல் யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நிஜமாக நினச்சேங்க. ஆனால் அந்த ஷோவை வந்து நடத்தி கொண்டு போகிறப்போ வந்து 2வது வாரம் 3வது வாரம் 4வது வாரம் ஏதோ ஒரு பப்ளிசிட்டி பண்ணால் அதை ஒரு பேசுபொருளாக மாற்றி திருப்பியும் டாக் ஆஃப் த டவுனாக கொண்டு வந்து கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் அவங்க ரொம்ப கம்மி பீப்புள் தான் பார்த்தாங்க அப்படின்னா கூட அது முடிகிறப்போ அது ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, இந்த வருஷமாக பிக் பாஸ் நடக்க தான் போகுது, நீ ஏன் கூவினே இருக்கிற, அந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நடக்க தான் போகுது, உன் பிடிலாம் பார்க்காம போ அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இந்த வருஷம் நடக்க போகிற பிக் பாஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக வந்து சும்மா அப்படியே கடந்து போயிட முடியாது. ஏன்னா வரப்போடுற இந்த மாதங்கள் வாரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இன்னொரு சைடு வந்து ஒரு சில்லியான ஒரு பிரச்சனையை பெரிய பூதாகரமாக மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இந்த தெருநாய்கள் இஷ்யூ வந்து கொண்டு வந்தாங்க. அந்த தெருநாய் இஷ்யூவில் எது கரெக்டு தப்புன்றதுக்குள்ளே நான் போகல. அந்த தெருநாய் இஷ்யூவை இப்போ வந்து பூம் பண்ணி கொண்டு வந்தது. இதேமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதற்கு வந்து செய்தி சேனல்களும் வந்து நல்லா இசைந்து போவோம், நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 100 நாள் நடக்கக்கூடிய பல அரசியல் நிகழ்வுகளை உங்கள் கண்ணிலருந்தும் காதிலருந்தும் எடுத்து இக்னோர் பண்ண வச்சு இந்த ஷோக்குள்ளேயே வந்து பேசுபொருளாக கொண்டு போய் வைக்க போகுது. எப்படின்னா பிக் பாஸை பற்றி பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க பேசிக் லெவலில் அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் வரப்போகிற விஷயங்கள் நடக்க வைக்க போகிற ஆர்கெஸ்ட்ரேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட போகிற நாடகங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுதான் வந்து தமிழ் மக்களோட ப்ரைடு, இதுதான் வந்து தமிழ் மக்கள் வந்து பேச வேண்டிய வந்து பிரச்சனை. இதை போய் பண்ணிட்டாங்களே, மானத்தை வாங்கிட்டாங்களே, தமிழ்நாட்டில் இது நடக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பிக் பாஸ் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மடை மாற்றுறதுக்காக இந்த ஷோவை இந்த வருஷம் யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன் இந்த வருஷம் யூஸ் பண்ண போகிறாங்க நீ சந்தேகிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற தேர்தல். இந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. அது எல்லாத்தையும் வந்து பொறுத்திருந்து பாருங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நவம்பரோட எண்ட்லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர் ஜனவரியில் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. பிக் பாஸோட உங்களுக்கு வந்து பல என்டர்டெயின்மெண்ட் காத்துட்டு இருக்கு. பட் அதற்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வந்து வரக்கூடிய செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் நம்ம கண்ணு முன்னாடி வராமல் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த வருஷம் ரொம்ப ப்ராப்பராக எலெக்ஷனை முன்னிட்டு இதை வந்து பயன்படுத்த போகிறாங்க இந்த ஷோவை அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய சந்தேகம் மட்டும் இல்லாமல் குற்றச்சாட்டு அப்படின்னே வந்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி கண்டஸ்டன்ஸ்
இதில் வரப்போகிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வழக்கமாக இதில் வரப்போகிற கண்டஸ்ட்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் கண்டஸ்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்கும் சில பேர். என்னது நீங்களாம் உள்ளே போயிட்டீங்களா, ஏங்க உங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு பல பேரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் உள்ளே போயிடுவாங்க. அவங்க உள்ளே போய் வெளில வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்களோட நல்ல இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகி டேமேஜ் ஆகி தான் வந்து வெளில வருவாங்க. அப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை போயிருக்கு, குடும்ப வாழ்க்கை வந்து நாசமாக போயிருக்கு. பல பேர் மனநலம் சரியில்லாமல் பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பட்ட பெயர்கள்லாம் வைக்கப்பட்டு அவங்க லைஃப்பெல்லாம் முத்திர குத்த பார்த்துட்டாங்க. ஒரு 2, 3 பேர் தான் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு போய் தங்களோட கேரியரில் அடுத்த லெவலுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த வாட்டி போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே எதாச்சியாக நடக்க போகிறதில்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அந்த பிக் பாஸ்குள்ளே வந்து 2 கண்டஸ்டண்ட்டை வச்சு அரசியல் விளையாட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திராவிடம் சார்ந்த சப்போர்ட்டராக இருக்கிற மாதிரி, இன்னொருத்தர் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த சப்போர்ட்டராக இருக்கிற மாதிரி. அது வந்து எதாச்சியாக அமைஞ்சது இல்லை. ஒரு ஐடியாலஜியை பிடிக்காமல் நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே ஏற்றுறீங்க அப்படின்னா அவனை கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே அவனை ஓரம் கட்டி வெளியில் அனுப்புவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு 2 பேரை கொண்டு போகிறாங்க அப்படின்னா அது எதாச்சியாக நடந்தது இல்லை. ஒரு டிவி நிகழ்ச்சியால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விளையாட்டை மக்களோட மனசில் விளையாட முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம். அதற்கு சில தலைவர்களும் வந்து ஒத்திசைத்தும் வந்து போயிட்டாங்க. அதாவது இந்த கண்டஸ்டன்ட் அந்த தலைவர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா, இந்த டிவி அந்த தலைவர் யூஸ் பண்ணிக்கிட்டா, இல்லை அந்த தலைவர் வந்து இந்த கண்டஸ்டன்ட்டோட பப்ளிசிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வந்து எழுந்துச்சு. பட் அது ஒரு முதல் முறையாக வந்து இப்படியும் ஏமாற்றலாமா மக்களை மாஸ் மீடியம் வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான், இப்போ தான் மெயின் பிக்சரே அப்படிங்கிற மாதிரி. இந்த வருஷம் உள்ளே வரப்போகிற கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக இருப்பாங்க. கவர்ச்சிக்கு ஒரு 4 பேர், நல்ல மனசுக்கு ஒரு 2 பேர், யூத்தாக பேசுறதுக்கு ஒரு 4-5 அந்த இளைஞர்கள், அதுக்கப்புறம் டேலண்ட் ஏதாவது பாடுறவன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ரகமாக நீங்கள் எடுத்தாலும் ஹீரோஸ் ஆண்டகனிஸ்ட், அதாவது வில்லன் ஹீரோ காமெடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களை பிரித்து வச்சுருவாங்க. அதில் ஒரு ஐடியாலஜி, அந்த நம்பிக்கை, அந்த அரசியல் ஒரு பார்வை வச்சுருக்கவங்கலாம் வந்து தப்பானவங்களாகவும், இன்னொரு அரசியல் பார்வை வச்சுருக்கவங்கலாம் வந்து மிக சிறப்பான மனிதர்கள் புனிதர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி சில பேர்லாம் உள்ளே இறக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து கெஸ்ஸுக்காக வந்து நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். சில அக்காங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திராவிடியன் ஐடியாலஜியை வந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வந்து தங்களோட உடைகள் மூலியமாகவே வாழ்ந்து காட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அவங்களாம் உள்ளே வர போகிறாங்க. இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையோ. இன்னொரு சில அக்காலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரூல்ஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசக்கூடிய விஷயங்களில் வந்து இது கொச்சையானது நல்லது அப்படிங்கிறது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. மைக் எடுத்து மக்கள்கிட்ட நீட்டி எவ்வளோ அசிங்கமான கேள்விலாம் கேட்பாங்க. அவங்களாம் உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து லைஃப்பை ஃப்ரீயாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டூரும் போயிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ட்விட்டரில் வந்து அரசியலும் பேசுவாங்க. இந்த மாதிரி பல அக்காக்களை உள்ளே இறக்கி விட போகிறாங்க. இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து வாழ்க்கை பாடத்தை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டுக்குள்ளே பூந்து அரசியலை இன்ஜினியர் பண்ண போகிறாங்க. விஜய் சேதுபதி வந்து இதுக்கு வந்து ஒத்து போறாரு, அவரும் இதில் ஒரு பார்ட்னர்லாம் நேரடியாக அவர் மேலே குற்றச்சாட்டில், மேபி இன்டெரக்டாக வந்து குற்றச்சாட்டு கூட வைக்கல, ஒரு சந்தேகத்தின் பார்வை வைக்கணும். ஏன்னா யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப முடியாதுல்ல. அந்த வகையில் இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படிங்கிறது பல செய்திகளை நம்ம மைண்ட்லேருந்து மடைமாற்றத்துக்கு மட்டும் இல்லாமல், மறக்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல், பிக் பாஸே வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி பார்க்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கண்டஸ்டன்ஸ் வச்சு நம்ம கிட்ட வந்து அரசியல் விளையாட்டு விளையாடுவாங்க. ஸோ இந்த கண்டஸ்டன்ட்டில் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆகி 90வது நாள் 80வது நாள் இருந்துட்டு நம்ம மக்கள் மனசில் வந்து ஒரு ஃபேம் ஆகிட்டு வெளில வந்துருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் இதில் ஜெயிக்க போகிறவங்க, அவங்க ரன்னர்ஸ் அப், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸ் முடிஞ்சு வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அப்படி தான் வந்து வரப்போகிற இந்த பிக் பாஸ் ஷோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்னடா ரொம்ப ஓவராக நீயே ஏதோ யோசிச்சு உளறிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து பொறுத்திருந்து பாருங்கள். ஐயோ இது ஏதோ பிக் பாஸில் வரக்கூடிய டேக்லைன் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நிஜமாகவே வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம அப்பயும் பல காணொலிகள்லாம் வந்து பண்ணுவோம்ல, அப்போ நான் வந்து நம்ம உங்ககிட்ட டெய்லி பேசிட்டு தான் இருக்க போகிறல, அப்போ நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஆமாம் வருண் நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் சொல்கிறது ரொம்ப மடத்தனமாக இருக்குது, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன் அப்படிங்கிறத, நான் கற்பனைவாதம் பேசிட்டு இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஏன் அப்படின்றத உங்களோட நியாயத்தை வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லணும். இதை வந்து யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் நாலேஜபிளான கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமான தகவல்கள், வித்தியாசமான கோணங்களில் வீடியோஸ் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கவங்களும் வேறு வழியே இல்லாமல் தொடர்ந்து அந்த 100 நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு 110 நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை பற்றி கான்டென்ட் போடுற மாதிரி வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து தள்ளப்படுவாங்க. அது வந்து ஒரு சேடான விஷயம். என்னங்க பண்ணுறது? இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 வாட்டி நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஒன்று இந்த பிக் பாஸ் அப்போ, இன்னொன்று IPL அப்போ. இந்த 2 டைம்லேயும் வந்து பெரும்பான்மையாக வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலும் இது 2 சுற்றியே வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சர்ச் இன்ஜின், கீவேர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து இதை சுற்றியே இருக்கும். அதனால் வேறு வழியே இல்லாமல்
தரமான கண்டென்ட் போடணும்னு நினைக்கிறவங்களும் இதை நோக்கி வந்து தள்ளப்பட்டுருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணுவோம். இருந்தாலும் இப்போ அந்த ஷோவில் ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து நம்ம கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது, இல்லை வந்து நம்மளோட மொழிக்கு எதிராக அதான் பேசியிருக்காங்க, இது மக்களை வந்து தவறான வழியில் வந்து வழி நடத்துது அப்படின்னா அதை நம்ம பேசாமலும் இருக்க முடியாது. பட் அப்படி பேசினாலும் அந்த ஷோக்கு நம்ம ஒரு பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி தான் வந்து ஆயிரத்து இன்டெரக்டாக அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல இருந்தால் வந்து நானே இதை பற்றி வந்து பேசிட்டுருக்கேங்க. வேறு என்ன பண்ணுறது, இப்போ அதை வீடியோ பண்ணியிருக்கோம், இல்லை பிக் பாஸோட அந்த போஸ்ட்டையும் விஜய் சேதுபதியும் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. கடைசியில் என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொன்னேன்லங்க, இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்த போகிறாங்க இந்த ஷோவை அப்படிங்கிறத. ஸோ இது ஸ்டார்ட் ஆனோன்னு நீங்களும் வந்து அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பண்ணக்கூடிய வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரியே யோசிச்சிருக்கீங்க, ஆமாப்பா இப்படி தான்ப்பா பண்ண போகிறாங்க, ஏற்கனவே கெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றியும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.